அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசின்றது காலபுருஷத்தில் 5வது வீடு. இப்போ இவர் இருக்கிறதுலேருந்து 5வது வீட்டுக்கு சுக்கிரன் போகிறார். இந்த சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் அப்படின்னு, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ தூரம் நல்ல வைப்பு கிடையாது. இருந்த போதிலும் இவர் வைப்பான பிளேஸுக்கு போகிறார். 5வது வீட்டுக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு சிம்மராசி. சிம்மராசிலேருந்து 5வது வீட்டுக்கு தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறார். இவர் அங்கே டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் இருக்கார். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதலை சொல்லும், படிப்பு இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்லும், குழந்தைங்களை பற்றி சொல்லும், சிருஷ்டி நம்ம குலதெய்வம் அதை பற்றி நமக்கு சொல்லும், லக்கு இருக்கு இல்லையா லாட்ரி இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் அதை பற்றி நமக்கு சொல்லும், லக்ஸுரியஸாக நம்ம வாழ்கிறது இருக்கு இல்லையா, நம்ம ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறத பற்றி, ஆடம்பரமாக நம்ம இருக்கிறத பற்றி இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த 5வது இடம். இதை தவிர 5வது பிளேஸ் அப்படிங்கிறது நமக்கு ஷேர் மார்க்கெட்டு இதையும் குறிக்கக்கூடியதாகவும் 5வது இருக்குது. உள்ளுணர்வு நம்ம அதெல்லாம் குறிக்கக்கூடியதாகவும் 5வது இடம் இருக்குது. இது 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் டிசம்பர் 20 ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி இப்போ உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைங்க மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிம்ம ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திடீர்னு கல்வியில் யாரும் ஹெல்ப் பண்ண வருவாங்க, இல்லை டீச்சர் சொல்லி நல்லா இருக்கும், இல்லை புக் படிக்க ஆர்வமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் கிரியேட்டிவ் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. நீங்கள் மற்றவங்களால் அட்ராக்ஷன், மற்றவங்க உங்களை பார்த்தோன்னே கவர்ச்சியாக இருக்கிறதுக்கான, மற்றவங்களை கவர்றதுக்கு உண்டான தன்மைகள் உங்கள்ட்ட, ஏன்னா 5ஆம் இடம் இல்லையா, அது அங்கே இருக்கிறதுனால நீங்கள் மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய புகழ், உங்களுடைய கவர்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கும். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் துறையில் இருந்தாலோ, இல்லை மீடியா துறையில் யூடியூப் இந்த மாதிரிலாம் இருந்தாலோ உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பர செலவினங்களை குறைச்சிக்கணும். ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னால் இது தேவைதானா, இது இப்போ நமக்கு இருக்கிறது நல்லதானா, இப்போ வாங்குறது அவசியமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கிக்கலாமா அப்படின்னு 1க்கு 2 தடவை நீங்கள் யோசனை பண்ணிட்டு வாங்கணும். அது அன்னெசரியாக நம்ம லக்ஸுரியஸ் ஸ்பெண்டிங் பண்ணாமல் இருக்கணும். அது மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ், எதாக இருந்தாலும் செஞ்சுருவேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இது பண்ணக்கூடாது. அது மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸும் நமக்கு அதிகப்படியான நம்பிக்கை, அதீதமான நம்பிக்கை இருக்குல்ல, திடீர்னு காலவாரி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது. இதெல்லாமும் 11 லாபஸ்தானத்தில் குரு வக்ரமாக இருக்குது. இதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதனால அது மாதிரி யாராலும் காதலிக்கிறேன்ல, பெண்கள்னாலேயோ இல்லை ஆண்கள்னாலேயோ உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படலாம். அவங்க மேலே திடீர்னு ஈர்ப்புகள் எதானே ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடியாஸ்க்கு நல்ல மதிப்பாங்க. இந்த திடீர் ஐடியாஸ் வரும், உங்களோட ஐடியாவும் பிரமாதமாக இருக்கும், அது மற்றவங்களால் மதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இந்த கிரியேட்டிவ் ஜாப் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இது கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாராலையும் விரும்பப்படும். மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு நீங்கள் சூப்பரான ஐடியாஸ், உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் மற்றவங்களை அப்ரிசியேஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மீடியா, சினிமா, பொழுதுபோக்கு, இந்த மாதிரியான யூடியூப்பு இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் இது கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டு, டிசைனிங், அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பீரியட் ரொம்ப ரொம்ப அருமையான பீரியடு. அது மாதிரி இந்த காலகட்டமே உங்கள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா உங்கள் ரோல், உங்களுக்கு ப்ரமோஷன், உங்களுடைய ரோல் இருக்கு இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்லேருந்து வேறு ஹெட்டாக போகலாம், ஹெச்ஆராக போகலாம். இது மாதிரி உங்களுடைய ரோல் மாறுறதுக்கும் இல்லாட்டினா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நம்ம
ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் திரும்ப ரிவைவ் ஆகும். அந்த ப்ராஜெக்டில் திரும்ப ரிவைவ் ஆக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸு கிடைக்கும். அதனால் புது ஆர்டர்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியான பிராண்டிங்கு அதனுடைய பாப்புலாரிட்டி அதிகரிக்கும். நீங்கள் வந்து இள வயசு கஸ்டமர்ஸ் இருக்காங்கள, அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கவனமாக இருக்க வேண்டியது எதில் அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி வந்து நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால ரிஸ்க் அதிகமாக கணக்கு பண்ணாமல் ரிஸ்க் எடுத்துடுறது, அது நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னால் அத்தனையும் நீங்கள் யோசித்து முன்னால் பின்னால் நாளைக்கு என்ன ஆகும், இது மாதிரி டோட்டலாக நீங்கள் யோசித்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது நல்லது. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து அதெல்லாம் வந்து சால்வ் ஆகும். இல்லாட்டினா அது மாதிரி ரொமான்ஸ் மாதிரி எதாவது ஆஃபீஸில் இருந்ததுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அன்னெசரி ப்ராப்ளம் வந்துடும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் சால்வ் ஆகும். ஆனால் வந்து பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை நீங்கள் ஆண்களாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருங்க. ரொமான்ஸ் அது சம்மந்தமான, ஏன்னா 5ல் வந்து சுக்கிரன் இருக்கார், அது சம்மந்தமான பிரச்சனைகள் வரணும், அவாய்ட் பண்ணிடுங்க. அன்னெசரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அஷ்டம சனி நடக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். பணம் இது சம்மந்தமான விஷயங்களை வந்து இந்த காலகட்டத்தில் என்டர்டெயின்மெண்ட்டு, நம்ம க்ரியேட்டிவிட்டி மூலமாக இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும். எதிர்பாராத கெயின் கிடைக்கலாம். எதிர்பாராமல் வந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மூலமாக வந்து ஒரு நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது மாதிரி குழந்தைங்க ரீதியாக வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும். அந்த செலவு வந்து நன்மையாகவே இருக்கும். நல்ல செலவு, அதாவது படிப்புக்காகவோ இல்லை வந்து ஒரு எக்ஸாமுக்காகவோ அது மாதிரி குழந்தைங்க ரீதியாக நீங்கள் செலவு பண்ணுறது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைடாகவே இருக்கும். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது லக்ஸரியாக நீங்கள் ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணாமல் இருக்கிறதும், இதுலையும் கேம்பிளிங்கு, லாட்ரி, அது மாதிரி அந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதீதமாக ஆசைப்பட்டு ஓவராக காசு கட்ட வேண்டாம். எதையுமே கால்குலேட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து இப்போ குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். ஏற்கனவே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீங்கள் வந்து இதே காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். இப்போ வந்து ஏற்கனவே உங்கள் தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா குழந்தைங்க மூலமாக நல்ல செய்தி கிடைக்கும். குழந்தைங்க மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அது மாதிரி வந்து ஹனிமூனு இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் கல்யாணம் ஹனிமூன் ட்ராவல் போகலாம். இல்லாட்டினா நல்ல வைபாக நீங்கள் ஏதாவது ஒரு சுற்றுலா மாதிரி நீங்கள் குடும்பத்தோடு வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் ஈகோவை கொஞ்சம் குறைச்சிங்க. ஈகோ சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நல்ல நியூஸ் கிடைக்கும். குழந்தைங்க வந்து உங்களுடைய குழந்தைங்க நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமையாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சோஷியலில் அவங்களோட ரெஸ்பெக்ட் வந்து உயரும். அது மாதிரி இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. ஹெல்த்தை பொறுத்தளவில் நல்ல உற்சாகமாக இருப்பீங்க. நல்ல வைபாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும், நல்ல மூடு நல்லாயிருக்கும். நல்லா டக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல மூடும் நல்லாயிருக்கும், உற்சாகமாகவும் இருப்பீங்க. ஆனால் என்னென்னா சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓவராக நீங்கள் வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் மயக்கம் வர்றதுக்கு, தலை சுற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹார்ட் ரேட், ஏன்னா ஹார்ட் ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வக்ரமாக இருக்கார், சனி வந்து அஷ்டமத்து சனியாக இருக்குன்னா ஹார்ட் ரேட் வந்து அந்த பல்ஸ் இருக்குல்லையே அது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதனால் ஜாக்கிரதை. அதீதமாக உற்சாகம் பண்ணும்பொழுது அது வந்து உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம். அதனால் வந்து சாப்பாடு, தூக்கம் இதுக்கு கவனம் கொடுக்கணும். ஹார்ட் ரேட்டை பார்த்துக்கணும். அதனால் எதையுமே கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் வந்து நாங்கள் என்ன நடக்கும், அதாவது டிசம்பர் 20 ஜனவரி என்ன நடக்கும்ன்றது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் வந்து காதல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடாக இருக்கும். படிப்பு உங்களுடைய படிப்பில் நல்லாயிருக்கும். உங்களுடைய கற்பனை திறன் வந்து நல்லா அதிகரிக்கும். அது மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும். குழந்தைங்க நீ கல்யாணமான குழந்தைங்க மூலமாக சந்தோஷங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டேலண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய டேலண்ட் நல்லபடியாக வெளிப்படும். புது ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஆரம்பிக்கலாம். க்ரியேட்டிவிட்டி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மாதிரி வந்து விஐபியா இல்லாட்டினா ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் யாரையாச்சும் நல்ல வந்து பிரபலமான ஆளையோ விஐபியோ யாரோ ஒருத்தரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வாரமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து டிசம்பர் 20 27 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதல் வாரம் அப்படின்னா வந்து உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் நல்லா அதிகரிக்கும். உங்களுடைய காதலிச்சிட்டிங்கன்னா காதல் வந்து சக்ஸஸ் ஆகும். ஒர்க்கில் வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும். வேலையில் மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும். எக்ஸ்பென்சஸ் மாடரேட்டாக இருக்கும். அதனால் இந்த வாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 28 ஜனவரி 4 வரைக்கும் இருக்குன்னா நல்ல மணி ஃப்ளோ, உங்கள்கிட்ட பணம் வரவு வந்து போகிறது இருக்கு இல்லையா, மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி புதுசாக கிளையண்ட்டு இல்லை புது ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிசம்பர் 28 ஜனவரி 4 வரைக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும். அதனால் வந்து நல்ல ஒரு எமோஷனான ஹாப்பி கிடைக்கும். அதனால தான் சொன்னேன் எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு. எமோஷனலாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக ஒற்றுமை பலப்படும். நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு ஃபேவரபுளான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் நடக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து 2 குத்து விளக்கு ஏற்றி 5 முகம் முழுமையாக ஏற்றி ஒரு லக்ஷ்மியை வச்சு தாமரைப்பூவை வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிக்கிறது. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணுமோ அதை கற்பனை பண்ணுறது. கற்பனை பண்ணி லக்ஷ்மியை வேண்டி இது மாதிரி கற்பனை பண்ணணும், லக்ஷ்மி வேண்டி முடிக்கணும். அப்புறம் கல்கண்டு, சக்கரை பொங்கல், கேசரி இது மாதிரி வச்சு நீங்கள் நீர் லாவிக்கலாம், ஒரு நைவேத்தியம் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை விரதமாக இருப்போம். இப்போ அதெல்லாம் இருக்கிறதில்ல. ஆனாலும் வந்து நம்ம விரதம் இருக்குன்னு சுவாமி சொல்லலை. அது ஒரு நம்ம வணங்கக்கூடிய வழிகள் அது ஒன்று, முறைகள் அது ஒன்று. ஆனால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், 2 விளக்கு ஏற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துலையே உட்காந்து, அந்த விளக்கேறிய இடத்துல நம்ம உட்காந்து லக்ஷ்மி படத்தை வச்சு அதுக்கு தாமரை மலர்களை வச்சு நம்ம அப்படி வேண்டிக்கும் பொழுது நமக்கு எல்லா விதத்துலேயும் மிக மிக நன்மையான வரும். நீங்கள் டெய்லியே கூட ஓம் சம் சுக்ராய நமஹ அப்படின்னு சொல்லி 16 தரம் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் சுக்கிரனை வந்து நெருக்கமாகும் நல்ல வகையில். ஏன்னா சுக்கிரன்றது முக்கியமான ஒரு கிரகம். நமக்கு சுக்கிர தசை நடக்கிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர் வந்து நல்ல வாழ்க்கையில் நமக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் மனதினால ஏற்படக்கூடிய எல்லா விதமான வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். குடும்பம், திருமணம், வாகனம், வீடு, வசதிகள் அனைத்தும் கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கிரன் இருக்கிறதுனால அவர் நம்ம வணங்கிறதே நமக்கு நன்மைகள் அளிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.